சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டு போயிட்டாங்களே, அவசரப்பட்டு ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. முக்கியமா அஞ்சலிக்கு வந்துடக்கூடாது. அஞ்சலியோட குழந்தை எந்த ஒரு குறையும் இல்லாம இந்த உலகத்தை பார்க்கணும். அதுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். அஞ்சலி கொடுங்க சார். ஏங்க நான் சொன்னா கேட்கவே மாட்டீங்களாங்க? வெயிட் தூக்காதீங்கன்னு சொல்லிருக்கேன், படிக்கட்டு ஏறாதீங்கன்னு சொல்லிருக்கேன், அப்புறம் ஏங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ சார், இது ஒண்ணு பெரிய வெயிட்டே இல்ல சார். ஏங்க வெயிட்டே தூக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இதெல்லாம் வெயிட்டே இல்லைன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க வயித்துல குழந்தை இருக்குங்க, அத ஞாபகத்துல வச்சு நடந்துக்கோங்க. ஐயோ சார், ப்ளீஸ் சார், சத்தமா பேசாதீங்க. யாராவது கேட்ட போறாங்க, அப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். சாரிங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ப்ளீஸுங்க, உங்களை கெஞ்சி கேட்க, இனிமே வெயிட் எல்லாம் தூக்காதீங்க. சரிங்க சார். ஆமா, உங்களுக்கு இப்ப எத்தனை மாசம்? அது 3 மாசம் சார். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரெகுலரா செக்அப் பண்ணிட்டு இருக்கீங்களா? குழந்தை growth எப்படி இருக்குன்னு இப்ப ரீசெண்டா ஏதாவது செக்அப் பண்ணி பாத்தீங்களா? இல்ல சார், நான் இனிமே தான் சார் போய் பார்க்கணும். சரி, அப்ப நாளைக்கு என் கூட வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். ஐயோ சார், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார், நானே போய் பாத்துக்கிறேன். எப்ப போவீங்க? இதெல்லாம் தள்ளி போட்டுட்டே இருக்க கூடாது. அடிக்கடி போய் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்க உடம்பையே செக் பண்ணி பார்க்கணும். அதனால நாளைக்கே நம்ம செக்அப் சார். சார் சொன்னா கேளுங்க சார், அதெல்லாம் வேண்டாம் சார், நான் பாத்துக்கிறேன் சார். அஞ்சலி, இத நான் உங்களுக்காக சொல்லல, உங்க குழந்தையோட நல்லதுக்காக தான் சொல்றேன். குழந்தை இந்த உலகத்துல வரும்போது எந்த குறையும் இல்லாம வரணும். எந்த குறைபாடும் இல்லாம இருந்தாதான் நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். அதனால இந்த விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது அஞ்சலி. உங்களுக்காக இல்லைனாலும் பொறுக்க போற உங்க குழந்தைக்காக நாளைக்கு கண்டிப்பா நீங்க என் கூட செக்அப்க்கு வரணும். என்னங்க இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்க? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க, குழந்தை விஷயத்துல அலட்சியமா இருக்கவே கூடாது, ப்ளீஸ். ஐயோ சார், இப்ப எதுக்கு சார் கையெடுத்தெல்லாம் கும்பிடுறீங்க? அப்புறம் நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன், அப்போ நீங்க இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. சரிங்க சார், நாளைக்கு நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போலாம் சார். தேங்க்ஸ். ஆமா, வீட்ல உள்ளவங்க கிட்ட நாளைக்கு என்ன சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்க? அது நான் சொல்லிக்கிறேன் சார். அதான் என்ன சொல்லிட்டு வருவீங்கன்னு கேட்டேன். அது கால்ல சூடு வச்சாங்கல்ல. என்ன கால்ல சூடு வச்சாங்களா? ஐயோ சாரி சாரி சார், என் கால்ல சூடு பட்டுருச்சுன்னு சொல்றதுக்கு பதிலா சூடு வச்சுட்டாங்கன்னு தெரியாம சொல்லிட்டேன் சார். அந்த சூடு பட்ட காயம் ஆறிடுச்சு, அது இன்னும் உள்ள பெயின் இருக்கு சார், அதை செக் பண்ணிட்டு வரேன்னு நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகேங்க, அப்போ நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். சார் சார், பாப்பா, அன்னைக்கு குணவதி மேடம் என்னை இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போகும்போது அப்பாவை இனிமே நம்மளால பார்க்கவே முடியாதுன்னு நான் சொன்னேன்ல. ஆனா கடவுள் நம்மள கைவிடல பாப்பா. இந்த உலகத்துக்கு நீ வரும்போது கண்டிப்பா நீ உங்க அப்பாவை பாப்ப. நீ பாக்குற முதல் முகமே உன் அப்பாவோட முகமா தான் இருக்கும். உன்னை யாருன்னு தெரியாதப்பவே உனக்காக உங்க அப்பா எப்படி தவிக்கிறாரு துடிக்கிறாருன்னு பாத்தியா? நீ அவரோட புள்ளன்னு தெரிஞ்சா உன்னையும் என்னையும் அவர் எப்படி பார்த்துப்பார் தெரியுமா? நம்ம 2 பேரையும் தங்க தேர்ல வச்சு தூக்கிட்டு போவாரு. ஆனா அதுக்கெல்லாம் அம்மாவுக்கு கொடுத்து வைக்கல.
இந்தாங்கண்ணே. வாங்க அஞ்சலி. ஆட்டோல வரப்போ வர வழியில மேடு பள்ளமா இருந்துச்சோ, ஆட்டோ வேற குலுங்கி வந்திருக்கோம். உங்களை ஆட்டோல வர சொல்லிருக்க கூடாது. நானே உங்களை பைக்ல கூட்டிட்டு வந்திருக்கணும். சாரிங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எதுக்கு சார் நீங்க சாரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஆட்டோ மெதுவா தான் வந்துச்சு. சரிங்க, வாங்க உள்ள போலாம். ம். சிஸ்டர், சார், டாக்டரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா சார்? இருக்கு, நேத்தே வாங்கிட்டோம். ஒரு நிமிஷம் செக் பண்றேன். பேர் என்ன சார்? அஞ்சலி. ஒரு நிமிஷம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே, வாங்க. டாக்டர், எஸ், அஞ்சலிங்கிறவங்க உங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்க வந்திருக்காங்க டாக்டர். வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். அஞ்சலி, சிஸ்டர் நீங்க போய் பாருங்க. வாங்க. சார், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு வரேன். உட்காருங்க. உங்க கூட யார் வந்திருக்காங்க? அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க மேடம். அவரை வர ஓகே சொல்லுங்க. மேடம். ம். சார், டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. என்னையா? ஆமா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியாமா? சாப்பிடுறேன் மேம். மேடம், வாங்க சார், உட்காருங்க. எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்ல. உங்க ஒய்ஃப் ஹெல்த்தியா தான் இருக்காங்க. குழந்தையோட growth-உம் நல்லா இருக்கு. நான் சில டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன், அதை ரெகுலரா நீங்க சாப்பிடணும். அப்பதான் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். ஓகே டாக்டர்.